இன்னைக்கு நம்ம கேலக்ஸி தமிழ் டிவில சசிகுமார் நடித்து மே 1 வெளியான டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தோட விமர்சனத்தை பார்க்க போறோம். படத்தில் நடித்த முக்கிய நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் சசிகுமார், சிம்ரன், மிதுன்ஜெய், சங்கர், யோகி பாபு, இளங்கோ, குமரவேல், பகவதி பெருமாள் இயக்குனர், அபிஷன் ஜீவந்த் புதிய இயக்குனர், இசை ஷான் ரோல்டன், ஒளிப்பதிவு அரவிந்த் விஸ்வநாதன், தொகுப்பு பாரத் விக்ரமன், கதை சுருக்கம். இலங்கையில் கொரோனாக்கு பிறகு ஏற்பட்ட பொருளாதார சிக்கல்களால் சசிகுமார் மற்றும் அவரது குடும்பம் இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்து புதிய வாழ்க்கையை தொடங்குகின்றனர். இந்த புதிய சூழலில் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள், மகிழ்ச்சிகள் மற்றும் குடும்பத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் நிகழ்வுகள் திரைப்படத்தின் மையமாக அமைந்துள்ளன. சசிகுமார் மற்றும் சிம்ரன் இருவரும் மனதை கவரும் மற்றும் அழகான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். சசிகுமார் பையனாக நடித்த சிறுவன் ஒவ்வொரு சீனிலும் அமர்க்களப்படுத்தி இருக்கிறான். படத்தில் நடித்த அனைவரும் தங்கள் பங்கை சிறப்பாக செய்துள்ளனர். இயக்குனர் அபிஷன் ஜீவந்த் முதல் படம் போல் இல்லாமல் அனுபவமிக்க இயக்குனர் போல் சிறப்பாக இயக்கியுள்ளார். இவரிடம் இருந்து இது போன்ற தரமான படங்களை இனிவரும் காலங்களில் எதிர்பார்க்கலாம். டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு உணர்வு பூர்வமான நகைச்சுவையுடன் கூடிய குடும்ப திரைப்படமாகும். சசிகுமார் மற்றும் சிம்ரன் ஆகியோரின் சிறந்த நடிப்பும், அபிஷன் ஜீவிந்தின் இயக்கமும், ஷான் ரோல்டனின் இசையும் இந்த திரைப்படத்தை சிறப்பாக மாற்றுகின்றன. இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவின் ஒரு குறிஞ்சி மலர். திரையரங்கை விட்டு வெளிவரும் ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல படத்தை பார்த்த திருப்தி உங்களுக்கு ஏற்படும் என்பது உறுதி. மீண்டும் ஒரு நல்ல திரைப்பட விமர்சனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.